சுற்றிவிட்டவன் நீயடா, அது சுற்றி வருபவன் நானடா. சுற்றி விட்டவன் நீயடா, அதில் சுற்றி வருபவன் நானடா. ஆசை என்ற அச்சிலே சுழலுது பாராட்டினம், ஆசை என்ற அச்சிலே சுழலுது பாராட்டினம். வாழ்க்கை என்னும் ராட்டினம், வண்ண குடை ராட்டினம். சுற்றி விட்டவன் நீயடா, அது சுற்றி வருபவன் நானடா. நான் பாசம் நேசம் ஆசை கொண்ட காற்றடித்த பொம்மையடா. பாசம் நேசம் ஆசை கொண்ட காற்றடித்த பொம்மையடா. நான் வெறும் காற்றடித்த பொம்மையடா. ஆடலின் நாயகனே, என்னை ஆட்டி வைத்தல் நியாயமா? ஆடலின் நாயகனே, என்னை ஆட்டி வைத்தல் நியாயமா? தேடி உந்தன் பாதம் நான் சரணடைந்தும் ஏன் இந்த கோபமா? தேடி உந்தன் பாதம் நான் சரணடைந்தும் ஏன் இந்த கோபமா? நல்ல நேரம் பிறக்கவே நீ நல்ல வழியை காட்டவா? நல்ல நேரம் பிறக்கவே நீ நல்ல வழியை காட்டவா? இறைவா 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 இறைவா. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवती हेसिति कंठ कुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकभर्दिनि शैलसुते. அண்ணா அண்ணா, கற்பூர தீபம் எடுத்துக்க வாங்கோ. வரும்போது கூடவே அந்த மைதிலியும் கூட்டிக் கொண்டு வாங்கோ. எப்போ பார்த்தாலும் புத்தகமும் கைமாவே இருக்கா. வாங்கோ அண்ணா, வேகம் வாங்கோ. மைதிலி வாமா, கற்பூர தீபம் எடுத்துக்க வாமா. வரேன் அண்ணா. வரேன் அண்ணா. நீங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டீங்க, நானும் மைத்திலியும் ஒரு பக்கம் பிரிஞ்சு வந்துட்டோம். கால் போன போக்கெல்லாம் நடந்து போயிட்டே இருந்தோம். அதுவும் மைத்திலி அழறதை பார்த்து கஷ்டப்படுறதை பார்த்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. அப்படி கால் போன போக்கில் நடந்து நடந்து நாங்கள் ஒரு சர்ச்சோட ஃப்ரண்ட்டில் போகிறோம். அப்படி அந்த சர்ச்சோட ஃப்ரண்ட்டில் நாங்கள் 2 பேரும் சோர்ந்து போய் உட்காண்டிருந்த போது தான் அந்த கிறிஸ்துவ பாதிரியார் வந்தார். அந்த 2 பேரையும் பார்த்தார், உள்ளே கூட்டி கொண்டு போய் எங்களுக்கு அடைக்கலம் தந்தார். அவர் மட்டும் இல்லைன்னாக்கா நாம் மறுபடியும் இப்படி சந்தித்திருக்க முடியுமா என்ற சந்தேகம் தான். வாழ்க்கை ராட்டினம் மாதிரி என்ன சுழற்சி, என்ன வேகம்! எத்தனை ஆண்டுகள் கடந்து போய்விட்டன. நம்ம நம்மள எல்லாரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஃபாதர் ராபர்ட் செஞ்ச நல்ல காரியம்தான் காரணம். அவருக்கு கடவுள் நல்ல ஆரோக்கியமும் சந்தோஷமும் கொடுக்க வேண்டும். அவர் இல்லைன்னா நாம் ஒன்று சேர்ந்துக்க முடியாது இல்லையா? இப்படி ஒரு நாள் வருமா என்று நான் ஏங்காத நாளே இல்லை. நம்ம எல்லோரையும் சேர்த்து வச்சதற்கு ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். கடவுளே, எங்களை எல்லோரையும் சேர்த்து வைத்தாயே, உங்களுக்கு எப்போவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆண்டவனை எல்லோரையும் காப்பாற்றுப்பா. நந்தினி, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறச்சு என் மனசு ரொம்ப பதைக்கிறதுமா.
எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, நீங்கள் மைதிலி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. நீங்கள் பட்டது வேதனைனா நான் பட்டது நரக வேதனமா. ஒரு இரவு போராளிகளுக்கும் அரசாங்கத்தில் நடந்த போராட்டத்தில் குண்டு வெடிப்பு, நம்ம குடும்பம் ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டு உன்னை தேடாத இடம் இல்லைம்மா. அந்த குண்டு வெடிப்பில் நீ ஒரு பக்கம் போயிட்டு நான் ஒரு பக்கம் போயிட்டு என்ன திசை தெரியாத ஒருத்தனை தேடி பார்க்க முடியுமான்னு ஏங்கி தேடி அலைஞ்சேவா. திடீர்னு ஒரு குண்டு வெடிப்பில் அது புகை மண்டலத்தை என்ன நடந்ததுன்னே தெரியல. என்னை மயங்கி கிடந்த என்ன ஏதோ ஒரு நல்ல மனசு கொண்டு போராடி தூக்கின்னு போயிட்டு அகதி முகாமில் சேர்த்துருக்காரு. அந்த புண்ணியமா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தது ஏது ஒன்றுமே தெரியல. கண்ணு முடிச்சு பார்க்குறேன், நம்ம ராஜசிங்க ஐயா வீட்டில் இருக்கேன். என்ன ஐயா நான் எப்படியா இங்கே வந்தேன், நீங்கள் யார் என்ன அப்படி கேட்டா. பயப்படாதுப்பா, நானும் தமிழன் தான்ப்பா. நான் லண்டனில் தொழில் செஞ்சிட்ருக்கேன். நான் லண்டனில் இருக்கேன். இப்போ உன்னை அந்த ஏர்போர்ட்டில் வர வழியில் நீ மயக்கமாக்காது. அவள் கழுத்தில் இருந்ததை பார்த்து நீ லங்கையிலையும் அந்த அகதிகளில் ஒருத்தர் நினச்சேன் பார்த்தேன், கண்டுபிடிச்சேன். உனக்கு அடைக்கலம் கொடுக்குறதா நான் சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு பர்மிஷனோடு என் தம்பியை உன்னை ஏற்றுட்ருக்கேன். நீ எனக்கு யுவர் மை யங்கர் பிரதர் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஆதரவு கொடுத்த அந்த நல்ல மனுஷன், அவரை வாழ்நாளை மறக்கவே முடியாது. அந்த ராஜசிங்க ஐயாவை மறக்கவே முடியாது. அவர் லண்டனில் வர டூரிஸ்டெல்லாம் கூட்டின்னு போயிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஃப்ரேம் பண்ணி அவங்களை கொண்டு கொடுத்து பணம் சம்பாதிச்சு அந்த தொழிலை செஞ்சுட்டு வந்தார். என்னை அந்த தொழிலில் ஒரு பங்குதாரரை பார்ட்னரை சேர்த்துக்கிட்டார். அவர் கிட்ட இந்த ஒரு சைக்கிளில் போயிட்டு அந்த பாக்ஸ் கேமரா, கொடாக் பாக்ஸ் கேமரா தான் இருக்கும் அப்போது, அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து அப்படி நானும் அவருக்கு உதவியாக இருந்தேன். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உழைப்பில் முன்னேறி அதை டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டாக கொண்டு ட்ராவல்ஸாக மாற்றி காரு பஸ்ஸு எல்லாத்தையும் ஓட வச்சு பெரிய மல்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு ஒவ்வொரு பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணி அதை டெவலப் பண்ணிட்டேன். அது என் திறமையாக இல்லை பகவானோட ஆதரவாக இது அஸ்திவாரம் போட்டவர் நம்ம ராஜசிங்க ஐயா தான். இதில் இன்னொரு என்ன கொடுமைன்னா, உங்களை பிரிஞ்சு ஒரு பக்கம் மனசு வேதனை தேடி ஏங்கிட்டு இருக்கு. நீங்களாம் எந்த ஊரில் இருக்கீங்களோ, எந்த நாட்டில் இருக்கீங்களோ, எப்படி இருக்கீங்களோ, என்ன கஷ்டப்படுறீங்களோ, இந்த மாதிரி சிந்திச்சு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் ராஜசிங்கோட தங்க அந்த அம்மாவுக்கு என்னதான் என் பேர்ல கோபமாக தெரியல. ஏன்னா நான் அவரை என் தம்பி சொல்லிட்டு தொழிலில் பங்குதாரரை பார்ட்னராக சேர்த்ததுலேருந்து அவங்களுக்கு என்ன கரிச்சு கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரோட வீட்டுக்காரன் தம்பிக்கு பங்குதாரராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. தெரியாதனமாக எனக்கு அந்த ராஜசிங்கம் ஆதரவு கொடுத்தது அந்த அம்மா. அந்த உள்நாட்டு எதிர்ப்பு, உன்னை பார்க்கல, உங்களையும் முன்னையும் மைதிலி பார்க்கலங்கிற ஏக்கம், இத்தனை தாக்கத்தோட என் மனசு வருத்தப்பட்டு சோர்ந்து போகிற நேரத்துலலாம் ராஜசிங்கம் தான் சொல்லுவார், நீ கவலைப்படாத, உன் நல்ல மனுஷன் நிச்சயமாக அவங்க எங்கேயாவது நல்ல இடத்துல தான் இருப்பாங்க சொல்லிட்டு. அந்த நல்ல மனுஷனோட நல்ல வாக்கு தான் இன்னைக்கு தெய்வாதீனமாக உங்களை இன்னைக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். போன மாதம் நான் தெரியல எனக்கு, ஏன்னா சிங்கப்பூர் பிரான்ச்சில் ஒரு ஆனுவல் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு சென்னையில் ஒரு ஆனுவல் செலிப்ரேஷன் நம்ம அட்டன் பண்ண சொன்னார். உடனே ராஜசிங்கம் நானும் சென்னைக்கு வந்தோம். அதில் தான் மைத்திலியை ஒரு ஜாப் அப்ளிகேஷன் எடுத்துட்டு ஷி வாஸ் செலக்டட் அஸ் அ மீடியா எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் வந்துருக்குச்சு. அப்போ தான் பார்த்தோன்னே மைத்திலியாட்டு இருக்க சொல்லிட்டு விசாரிச்சு உங்களெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு உதவின ராஜசிங்க உதவின மாதிரி உனக்கு ராபர்ட், அவரோட பரந்த மனப்பான்மை, மதம் கடந்த மனிதநேயம் அவரிடம் இருந்தது.
மதம் கடந்த மனித நேயத்தினால தான் உன்னையும் மைத்திரியும் நல்ல முறையில் காப்பாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கார். அவர் குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற சர்வீஸ் மகத்தானது. அப்பேற்பட்ட நல்ல மனுஷன் நபராக நம்ம எல்லாரும் போய் பார்க்கணும். அதே மாதிரி ராஜசிங்கத்தையும் வீட்டில் போயிட்டு எல்லாரும் பார்க்கணும். இந்த அளவுக்கு நம்மளை ஒன்றா சேர்த்து வச்ச அந்த ஆண்டவருக்கு நன்றி. அந்த அந்த ஒரு நாள் இரவு நடந்த போராளிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நடந்த போராட்டத்தில் நம் குடும்பம் சிதைந்து பிரிந்ததை போல் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் நம்மை ஒன்றாக சேர்த்து வைத்த அந்த ஆண்டவனுக்கு நன்றி. எல்லா குடும்பங்களையும் சேர்த்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் எனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பம், ஆண்டவன் கொடுத்த சந்தர்ப்பம், என்னன்னைக்கு அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவேன். மறக்க முடியாத நாள் அந்த நாள். சுற்றி விட்டவன் நீயடா, அது சுற்றி வருபவன் நானடா. சுற்றி விட்டவன் நீயடா, அது சுற்றி வருபவன் நானடா. ஆசை என்ற அச்சிலே சுழலுது பாராட்டினம், ஆசை என்ற அச்சிலே சுழலுது பாராட்டினம். வாழ்க்கை என்னும் ராட்டினம், வண்ண குடை ராட்டினம். வாப்பா சந்தானம், வா 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 வா. எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? அன்னைக்கு மொத்தம் நீங்கள் லண்டனில் என்ன பார்க்கலன்னா ஒரு அனாதையாக இருந்திருப்ப ஐயா. இந்த அனாதைக்கு ஆதரவு அளிச்ச தெய்வம் நீங்க ஐயா. லண்டன் சொன்னப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீ மறுக்கக்கூடாது. இந்த லண்டன், அந்த சுவிட்சர்லாந்து, இந்த பிரான்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் எங்கள் தங்கை இருக்கார்ல கோமதி, கோமதியை மேனேஜிங் டைரக்டராக போடலான்னு இருக்கேன். அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் தம்பி இருக்கான் பாரு, அதான்ப்பா அந்த கோமதி, எப்போ பாரு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்குல்ல அந்த பொண்ணு, அந்த பையன் ராமுவுக்கு தான் இந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப்பை ஃபுல்லாக கொடுத்துட போகிறேன். நான் இங்கேயே செட்டில் ஆகிட போகிறேன். நீ என்ன சொல்கிற? ஏன்னா திரும்ப அலைய முடியாதனால இங்கேயே செட்டில் ஆகிடலாம், நம்ம நாட்டிலே இருக்கலாம் இல்லையா? என்ன சொல்கிற? இங்கே பாரு சந்தானம், என் தங்கையை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நல்லவளாக தான் இருந்தா. எப்போ உனக்கு அடைக்கலம் கொடுத்து உன்னை என் பார்ட்னராக சேர்த்தணும், அப்போதே உன் மேலே விருப்பம் காண்பித்து உன்னை பழிவாங்கும் படத்தை ஆரம்பிச்சு விட்டாப்பா. சில சமயம் யோசிப்பேன், ஒரு அப்பாவி பிரம்மச்சாரியோட பாவத்தை நான் கொட்டிக்கிட்டேன்னு, இவளை போய் ஒருத்தனுக்கு கல்யாணம் கட்டி வச்சேனே, இந்த பாவம் என்னை சும்மா விடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அரக்கத்தனமாக நடந்துக்கிட்டான். நீ என்னவோ பெரிய மனசு பண்ணி எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்துக்கிட்ட. உன் நல்ல மனசுக்கு எப்போ இருக்கீங்க. இன்னொரு தடவை உங்க சிஸ்டர் கோமதியை பற்றி அப்படி சொல்லாதீங்க. என்னோட போதாத காலம் அந்த அம்மா கோபத்தை காட்டுறது இடம் என் பேரில் காமிச்சாங்க. எத்தனையோ இரவுகள் அந்த மனவேதனையோட சாப்பிடாதே இருந்திருக்கேன். அவங்க பேரில் வருத்தப்பட்டது என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்குது. அவங்கள குறை சொல்லாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை, என்னால தான் நடக்கலைன்னு ஒரு தவறான அபிப்பிராயத்தை வளர்த்துக்கினாங்க. அதனால் அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியுது, வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க. நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு மனப்பூர்வமாக எனக்கு திருப்தி அளிக்கிறது. ஏன்னா அந்த அம்மா பார்ட்னராக வரட்டும், அந்த மச்சினை, ஹஸ்பண்டோட மச்சினை
அதாவது அந்த பையனுக்கு வந்து எல்லா பார்ட்னர்ஷிப்பையும் நீங்கள் எழுதி கொடுக்கறது வந்து சந்தோஷம். நமக்கு ஓய்வு தேவை. நல்ல முடிவை நல்ல நேரத்தில் எடுத்திருக்கீங்க. கோமதி அம்மா வந்து தங்கமான குணம். அந்த திட்டிக்கினே போட்டாலும் ஒருவேளை சோறு போட்ட அன்னபூர்ணி அவங்க திட்டினாங்கன்னா மனப்பூர்வமாக திட்டல, அந்த கோபத்தை காட்ட. இங்கே பார்ப்பா சந்தானம், இப்போது நான் சொல்கிறத மறுக்கவே கூடாது. உன் கடைசி தங்க மைத்திலிக்கும் கோமதியோட மைத்துனர் ராமுக்கும் கல்யாணம். இது சம்பந்தமாக நான் கோமதி கிட்ட பேசுகிறேன். உனக்கு சம்மதம் தானே? சந்தோஷமா? மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. இந்த முடிவு நல்ல முடிவு, மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். என் தங்க மைத்திரிக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கோமதி அம்மாவுக்கு இதில் பரிபூர்ண திருப்தி இருக்கும். இப்போ என் தங்க வந்து பிரிப்பரேஷன் நாட்டில் இருக்கார் நந்தினி. மைத்திரி வந்து சிங்கப்பூர் ப்ராஜெக்டுக்காக போயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் நல்ல நாள் இருக்குது. லண்டன்லேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன், நீங்களும் லண்டனுக்கு ஒரு ட்ரிப் வந்துருக்கேன், கல்யாணத்தை சிறப்பாக லண்டன்லேயே நடத்துக்குவோம். என்ன சொல்கிறீங்க? மனப்பூர்வம் திருப்தியாக இருக்குது. என் தங்க நந்தினிக்கு நான் ஃபோன் பண்ணி கோமத்திட்ட பேச சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் லண்டனுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் லீகலாக சட்டப்படி என்னென்ன செய்யணுமோ செய்து அவங்க பேரில் மாற்றிட்டு நான் வரேன். வித் யுவர் பர்மிஷன் நீங்கள் நாளைக்கு ஃபைலில் கையெழுத்து போட விட்டுறீங்க, போட்டு கொடுத்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும். வணக்கம் ஐயா. யாரா இருக்கும்? ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? சொல்லுங்க. ஹலோ, நான் தான் நந்தினி பேசுகிறேன், சந்தானத்தின் சகோதரி. நான் இப்போ இந்த ஊரில் வந்திருக்கேன். அடுத்த வாரம் லண்டனுக்கு வருவேன். அப்போ உங்களை சந்திக்கிறேன். அண்ணாவோட தங்கைய போன வாரம் தான் உங்க அண்ணா இங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னார். நான் தான் அந்த நல்ல மனுஷன் மனசை புரிஞ்சுக்காம ஈவு இறக்கமே இல்லாம நோக வச்சு நான் நடத்தியதை நினைச்சு ரொம்ப நான் அவருக்கு கொடுமை பண்ணியிருக்கேன்னு நினைச்சு வெக்கப்படுறேன். ஆனா அவரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு நீ நல்லா இருமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஒருவேளை சாப்பாட்டை கூட அவர் நிம்மதியா சாப்பிட விடாம நான் படுத்தின பாடு, நான் எப்படி அவரை சாப்பிட விடாம அரக்கியாட்டம் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினை. ஒரு வேளை சாப்பாடு கூட நான் ஒழுங்கா போட்டதில்லை அவருக்கு நான் போட்டதே இல்லை. கொடுமை கொடுமை கொடுமை. எல்லாம் இங்க போற வர அனாதைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வெடிச்சு கொட்டணும்னு என் தலையெழுத்து. என்னத்த சொல்றது? இதை பாருங்க, நீங்கள் அதையெல்லாம் மனதுக்குள்ளே வைத்து கொள்ளவே வேண்டாம். எங்கள் அண்ணா ரொம்ப தங்கமானவர். கோபப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். இப்போ நாங்கள் வர விஷயமே என் தங்கை மைத்திலியுடைய திருமண விஷயமாகத்தான். என்ன, உங்களுக்கு சந்தோஷம் தானே? அந்த ஆண்டவன் இப்பதான் என் கண்ணை திறந்துட்டான். நல்ல மனுஷங்களோட சம்பந்தம் கிடைக்கிறத யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? வாங்க வாங்க, கட்டாயம் வாங்க. உங்களுக்கு என்ன இல்லை? எனக்கும் அவர் தான் அண்ணா. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அவர் தான் அண்ணா. ஏன், எல்லோருக்கும் அவர் தான் அண்ணா. அட, அண்ணாவுடைய காலு. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் இப்போ ஜப்பான் நாட்டில் இருக்கேன். நாளைக்கு இந்தியா கிளம்பி வந்துடுறேன். ஓகே. ஆமாம். நான் லண்டனுக்கு போய் கோமதி அம்மா கிட்ட எல்லாம் பேசியாச்சு. எல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஓகே. ஆமாம். மைத்திலிக்கிட்டையும் பேசியாச்சு. ரைட். அப்புறம்
மைத்திலி கூட சிங்கப்பூர்லேருந்து லண்டனுக்கு வரப்போகிறா அடுத்த வாரமோ என்னமோ வேலை விஷயமா. ரைட், ஆமாம். ஆ, அப்புறம் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஓகே, நீங்களும் மைத்திலி கிட்ட மறக்காமல் ஒரு வார்த்தை பேசி விடுங்கள். ஓகே அண்ணா, பாய். ஹலோ. ஆ, நான் நல்லா இருக்கேன் நந்தினி. நீ நல்லா இருக்கியா? ஆ, லண்டனுக்கு போய் கோமதி அம்மா பார்த்துட்டு வந்துட்டியா? ஆ ஆ ஆ ஆ ஆ. சரி சரி, நான் பேசிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நீ போய் பேசுறதுலாம் சிறப்பாக இருக்கும். ஆமாம் 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 ஆமாம், மைத்திரிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதான் நமக்கு சந்தோஷம் தானே. நம்ம கடமை முடிஞ்சது இல்லையாம்மா. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். நம்ம கடமை முடிஞ்சு நமக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவள் வாழ்க்கையே நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம் 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 ஆமாம், கரெக்ட். சரி நந்தினி, நீ எப்போ இந்தியாவுக்கு வர சொல்லு, இல்லை டைரெக்டாக லண்டனுக்கு வந்துட போறியா சொல்லு எனக்கு. இந்தியா வந்து நம்ம எல்லாம் ஒன்றா போடலான்னு நினைக்கிறேன். மைத்திரி வேணால் டைரெக்டாக சிங்கப்பூர்லேருந்து லண்டனுக்கு வந்துட்டோம். அஃபிஷியல் என்கேஜ்மெண்ட் நிறையா இருக்கு அவளுக்கு. ஓகே ஓகே. ஆ ஆ ஆ ஆ, நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்க, அது போதுமா. மைத்திரிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அது போதுமா எனக்கு, அது போதும். என்னம்மா மைத்திரி கடைக்குட்டி, நல்லா இருக்கியா? ஆ, சிங்கப்பூரில் இருக்கியாப்போ? சரி, அஃபிஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? யுவர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கெல்லாம் உன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமாம், டாப் கிளாஸ். ஓகே. பை இத்தனை நாள் நாங்கள் பட்டு வந்த கஷ்டம்லாம் தீர்த்து உனக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நந்தினி நானும் அந்த கல்யாணத்தில் உனக்கு திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக நீ இருக்கணும். நம்ம இது வரைக்கும் பட்டுன்னு வந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருத்து. உன் கல்யாணத்தையும் செஞ்சு பார்த்துட்டோன்னா நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக இருப்போம். நீ என்னம்மா சொல்கிற? உனக்கு மனசுக்கு பிடிச்ச இடம், மனசுக்கு பிடிச்ச வரனா தான் பார்த்துருப்போம். நீ சந்தோஷமாக இருப்ப, எந்த குறையும் இல்லாத இருப்ப. என்ன சொல்கிற? உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணதாம்மா நானும் நந்தினி உங்களால் கவலைப்பட்டுருக்கோம். நல்ல இடம் அமையிறதுமா, இது எப்படி நாங்கள் விட்டுருவோம்? நீ என்ன சொல்கிற? உனக்கு பூர்ண சம்மதம் தானே? நீ என்ன செய், நீ இங்கே இந்தியா வந்துட்டு லண்டன் வரது டைம் இருக்காது. நீ நேராக சிங்கப்பூர்லேருந்து லண்டனுக்கு வந்துடும். அப்படியே உன் எங்கேஜ்மெண்ட் கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் எங்கெங்கே செட்டில் ஆகணுமோ பார்த்துக்கலாம். ஓகே, என்னம்மா சந்தோஷமா? ஹாப்பி? அதான் சொல்லுவோம், ஹாப்பி. தேங்க்யூ. எதுக்கு சொல்கிறேன்னாக்க, நம்ம எல்லாரையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து அந்த ஆண்டவனுக்கு நன்றி. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா நம்ம. அப்பா, லங்கையில் நம்ம பட்ட கஷ்டம், அகதிகளாக வந்தது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்கில் போய் 8 திக்கில் மாட்டிட்டது, இதெல்லாம் மீறி லண்டனில் ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மனிதனோட மனிதாபிமானம் என்னை காப்பாற்றினது. நம்ம எல்லாரும் இதை ஒன்றா சேர்த்தது எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். அந்த ஆண்டவனுக்கு நன்றி, தேங்க்ஸ். ஆமாம், அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி. என்ன, பி ஹாப்பி. சந்தோஷத்துக்கு எந்த குறையும் உனக்கு வரவே வராது. ஓகே. நான் லண்டனில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அண்ணா வணக்கம். நீங்களும் நந்தினி அக்காவும் எனக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி. உங்களோட யார் என் மேலே அவ்வளோ அக்கறை காமிக்க போகிறா? நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு சந்தோஷம் அண்ணா. நான் இந்த வாரம் கடைசியில் லண்டனில் ஒரு அஃபிஷியல் மீட்டிங் இருக்குது. அதுக்கு நான் அந்த விஷயமா நான் செல்கிறேன். நீங்கள் எல்லோரும் அங்கே வருவரை நான் காத்திருக்கிறேன். உங்கள் எண்ணப்படி நீங்கள் இருவரும் எண்ணியபடி எல்லாமே நல்லதாக நடக்கும் அண்ணா. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் தேவை அண்ணா. வெறுக்கிறேன் அண்ணா. நன்றி. உலக வானில் உயர பறக்கும் காற்றடைத்த பொம்மையடா, நாம் காற்றடைத்த பொம்மையடா. காற்றடிக்கும் பக்கமெல்லாம் பறந்து செல்லும் வண்ண பொம்மை நாமடா, வண்ண பொம்மை நாமடா. எண்ணம் ஏக்கம் இரண்டும் உண்டு, நமக்கும் உள்ளம் ஒன்றுதானடா. எண்ணம் ஏக்கம் இரண்டும் உண்டு, நமக்கு உள்ளம் ஒன்றுதானடா. இன்பம் துன்பம் இரண்டுமே நம் வாழ்வில் வந்து போவதும் உண்டு. இன்ப துன்பம் இரண்டுமே நம் வாழ்வில் வந்து போவதும் உண்டு.
மாயை என்னும் சுழலிலே மறைந்து போவதும் உண்டு, அது மறைந்து போவதும் உண்டு. காற்று இறங்கி போனா நம்ம ஆட்டம் முடிந்து போகுமடா, ஆனால் புத்தம் புதிய பொம்மைகள் வந்து மீண்டும் விண்ணில் பறப்பதை பாரடா. வாழ்க்கை என்னும் சூழல் காற்றிலே நாம் சிக்கி சுழன்று பறக்கின்றோம், முதலும் முடிவும் இல்லாமல் முகவரியின்றி போகின்றோம், முதலும் முடிவும் இல்லாமல் முகவரியின்றி போகின்றோம். சுற்றி விட்டவன் நீயடா, அது சுற்றி வருபவன் நானடா. சுற்றி விட்டவன் நீயடா, அது சுற்றி வருபவன் நானடா. ஆசை என்ற அச்சிலே சுழலுது பாராட்டினம், ஆசை என்ற அச்சிலே சுழலுது பாராட்டினம். வாழ்க்கை என்னும் ராட்டினம், வண்ண குடை ராட்டினம். வாப்பா சந்தானம், வா 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 வா. எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப சந்தோஷம். வணக்கம் ஐயா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? அன்னைக்கு மொத்தம் நீங்கள் லண்டனில் என்ன பார்க்கலன்னா ஒரு அனாதையாக இருந்திருப்ப ஐயா. இந்த அனாதைக்கு ஆதரவு அளிச்ச தெய்வம் நீங்கள் ஐயா. லண்டன் சொன்னப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீ மறுக்கக்கூடாது. இந்த லண்டன், அந்த சுவிட்சர்லாந்து, இந்த பிரான்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் எங்கள் தங்கை இருக்கார்ல கோமதி, கோமதியை மேனேஜிங் டைரக்டராக போடலான்னு இருக்கேன். அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் தம்பி இருக்கான் பாரு, அதான்ப்பா அந்த கோமதி எப்போ பாரு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்குல்ல அந்த பொண்ணு, அந்த பையன் ராமுவுக்கு தான் இந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப்பை ஃபுல்லாக கொடுத்துட போகிறேன். நான் இங்கேயே செட்டில் ஆகிட போகிறேன். நீ என்ன சொல்கிற? ஏன்னா திரும்ப அலைய முடியாது என்னால். இங்கேயே செட்டில் ஆகிடலாம், நம்ம நாட்டிலே இருக்கலாம் இல்லையா? என்ன சொல்கிற? இங்கே பாரு சந்தானம், என் தங்கையை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நல்லவளாக தான் இருந்தா. எப்போ உனக்கு அடைக்கலம் கொடுத்து உன்னை என் பார்ட்னராக சேர்த்தணும், அப்போதே உன் மேலே விருப்பம் காண்பித்து உன்னை பழிவாங்கும் படத்தை ஆரம்பிச்சுட்டாப்பா. சில சமயம் யோசிப்பேன், ஒரு அப்பாவி பிரம்மச்சாரியோட பாவத்தை நான் கொட்டிக்கிட்டேன்னு, இவளை போய் ஒருத்தனுக்கு கல்யாணம் கட்டி வச்சேனே, இந்த பாவம் என்னை சும்மா விடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அரக்கத்தனமாக நடந்துக்கிட்டான். நீ என்னவோ பெரிய மனசு பண்ணி எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்துக்கிட்ட. உன் நல்ல மனசுக்கு எப்போ இருக்கீங்க. இன்னொரு தடவை அவங்க சிஸ்டர் கோமதியை பற்றி அப்படி சொல்லாதீங்க. என்னோட போதாத காலம் அந்த அம்மா கோபத்தை காட்டுறது இடம் என் பேரை காமிச்சாங்க. எத்தனையோ இரவுகள் அந்த மனவேதனையோட சாப்பிடாதே இருந்திருக்கேன். அவங்க பேரில் வருத்தப்பட்டது என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்குது. அவங்கள குறை சொல்லாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை, என்னால் தான் நடக்கலைன்னு ஒரு தவறான அபிப்பிராயத்தை வளர்த்துக்கினாங்க. அதனால் அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியுது, வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க. நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு மனப்பூர்வமாக எனக்கு திருப்தி அளிக்கிறது. ஏன்னா அந்த அம்மா பார்ட்னராக வரட்டும், அந்த மச்சினை ஹஸ்பண்டோட மச்சினை, அதாவது அந்த பையனுக்கு வந்து எல்லா பார்ட்னர்ஷிப்பையும் நீங்கள் எழுதி கொடுக்கறது வந்து சந்தோஷம். நமக்கு ஓய்வு தேவை. நல்ல முடிவை நல்ல நேரத்தில் எடுத்திருக்கீங்க. கோமதி அம்மா வந்து தங்கமான குணம். அந்த திட்டிக்கினே போட்டாலும் ஒருவேளை சோறு போட்ட அன்னபூர்ணி அவங்க திட்டினாங்கன்னா மனப்பூர்வமாக திட்டல, அந்த கோபத்தை காட்ட.
இங்கே பார்ப்பா சந்தானம், இப்போது நான் சொல்கிறத மறுக்கவே கூடாது. உன் கடைசி தங்க மைத்திலிக்கும் கோமதியோட மைத்துனர் ராமுக்கும் கல்யாணம். இது சம்பந்தமாக நான் கோமதி கிட்ட பேசுகிறேன். உனக்கு சம்மதம் தானே? சந்தோஷமா? மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. இந்த முடிவு நல்ல முடிவு, மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். என் தங்க மைத்திரிக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கோமதி அம்மாவுக்கு இதில் பரிபூர்ண திருப்தி இருக்கும். இப்போ என் தங்க பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கார் நந்தினி. மைத்திரி சிங்கப்பூர் ப்ராஜெக்டுக்காக போயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் நல்ல நாள் இருக்குது. லண்டன்லேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன், நீங்களும் லண்டனுக்கு ஒரு ட்ரிப் வந்துருங்க, கல்யாணத்தை சிறப்பாக லண்டன்லேயே நடத்துக்குவோம். என்ன சொல்கிறீங்க? மனப்பூர்வம் திருப்தியாக இருக்குது. என் தங்க நந்தினிக்கு நான் ஃபோன் பண்ணி கோமத்திட்ட பேச சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் லண்டனுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் லீகலாக சட்டப்படி என்னென்ன செய்யணுமோ செய்து அவங்க பேரில் மாற்றிட்டு நான் வரேன். வித் பர்மிஷன் நீங்கள் நாளைக்கு ஃபைலில் கையெழுத்து போட விட்டுறீங்க, போட்டு கொடுத்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும். வணக்கம் ஐயா. யாரா இருக்கும்? ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? சொல்லுங்க. ஹலோ, நான் தான் நந்தினி பேசுகிறேன், சந்தானத்தின் சகோதரி. நான் இப்போ இந்த ஊரில் வந்திருக்கேன். அடுத்த வாரம் லண்டனுக்கு வருவேன். அப்போ உங்களை சந்திக்கிறேன். அண்ணாவோட தங்கைய போன வாரம் தான் உங்க அண்ணா இங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னார். நான் தான் அந்த நல்ல மனுஷன் மனசை புரிஞ்சுக்காம ஈவு இறக்கமே இல்லாம நோக வச்சு நான் நடத்தியதை நினைச்சு ரொம்ப நான் அவருக்கு கொடுமை பண்ணியிருக்கேன்னு நினைச்சு வெட்கப்படுறேன். ஆனா அவரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு நீ நல்லா இருமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஒருவேளை சாப்பாட்டை கூட அவர் நிம்மதியா சாப்பிட விடாம நான் படுத்தின பாடு, நான் எப்படி அவரை சாப்பிட விடாம அரக்கியாட்டம் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வேளை சாப்பாடு கூட நான் ஒழுங்கா போட்டதில்லை அவருக்கு நான் போட்டதே இல்லை. கொடுமை கொடுமை கொடுமை. எல்லாம் இங்க போற வர அனாதைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டணும்னு என் தலையெழுத்து. என்னத்த சொல்றது? இதை பாருங்க, நீங்கள் அதையெல்லாம் மனதுக்குள்ளே வைத்து கொள்ளவே வேண்டாம். எங்கள் அண்ணா ரொம்ப தங்கமானவர். கோபப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். இப்போ நாங்கள் வர விஷயமே என் தங்கை மைத்திலியுடைய திருமண விஷயமாகத்தான். என்ன, உங்களுக்கு சந்தோஷம் தானே? அந்த ஆண்டவன் இப்பதான் என் கண்ணை திறந்துட்டான். நல்ல மனுஷங்களோட சம்பந்தம் கிடைக்கிறத யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? வாங்க வாங்க, கட்டாயம் வாங்க. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன இல்லை? எனக்கும் அவர் தான் அண்ணா. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அவர் தான் அண்ணா. ஏன், எல்லோருக்கும் அவர் தான் அண்ணா. அட, அண்ணாவுடைய காலு. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் இப்போ ஜப்பான் நாட்டில் இருக்கேன். நாளைக்கு இந்தியா கிளம்பி வந்துடுறேன். ஓகே. ஆமாம். நான் லண்டனுக்கு போய் கோமதி அம்மா கிட்ட எல்லாம் பேசியாச்சு. எல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஓகே. ஆமாம். மைத்திலிக்கிட்டேயும் பேசியாச்சு. ரைட். அப்புறம் மைத்திலி கூட சிங்கப்பூர்லேருந்து லண்டனுக்கு வரப்போகிறோம் அடுத்த வாரமோ என்னமோ, வேலை விஷயமா. ரைட். ஆமாம். அப்புறம் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஓகே. நீங்களும் மைத்திலிக்கிட்ட மறக்காமல் ஒரு வார்த்தை பேசி விடுங்கள். ஓகே அண்ணா, பாய். ஹலோ. நான் நல்லா இருக்கேன் நந்தினி. நீ நல்லா இருக்கியா?
லண்டனுக்கு போய் கோமதி அம்மா பார்த்துட்டு வந்துட்டியா? ஆ ஆ ஆ ஆ, ஆ. சரி சரி, நான் பேசிட்டு வந்துட்டேன். இதுதான் நீ போய் பேசுறதுலாம் சிறப்பாக இருக்கும். ஆமாம் 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 ஆமாம், மைத்திரிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதான் நமக்கு சந்தோஷம் தானே. நம்ம கடமை முடிஞ்சது இல்லையாம்மா? அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். நம்ம கடமை முடிஞ்சு நமக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம் 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 ஆமாம், கரெக்ட். சரி நந்தினி, நீ எப்போ நீ இந்தியாவுக்கு வர சொல்லு, இல்லை டைரெக்டாக லண்டனுக்கு வந்துட போறியா சொல்லு எனக்கு. இந்தியா வந்து நம்ம எல்லாம் ஒன்றா போகலான்னு நினைக்கிறேன். மைத்திரி வேணால் டைரெக்டாக சிங்கப்பூரில் லண்டனுக்கு வந்துட்டோம். அஃபிஷியல் என்கேஜ்மெண்ட் நிறையா இருக்கா அவளுக்கு. ஓகே ஓகே. ஆ ஆ ஆ ஆ, நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்க, அது போதுமா. மைத்திரிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அது போதுமா எனக்கு, அது போதும். என்னம்மா மைத்திரி கடைக்குட்டி, நல்லா இருக்கியா? ஆ சிங்கப்பூரில் இருக்கியாப்போ? சரி, அஃபிஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? யுவர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கெல்லாம் உன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமாம், டாப் கிளாஸ். ஓகே. பை இத்தனை நாங்கள் பட்டு வந்த கஷ்டம்லாம் தீர்த்து உனக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நந்தினி நானும் அந்த கல்யாணத்தில் உனக்கு திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக நீ இருக்கணும். நம்ம இது வரைக்கும் பட்டுன்னு வந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருத்து. உன் கல்யாணத்தையும் செஞ்சு பார்த்துட்டோன்னா நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக இருப்போம். நீ என்னம்மா சொல்கிற? உனக்கு மனசுக்கு பிடிச்ச வரனாக தான் பார்த்துருப்போம். நீ சந்தோஷமாக இருப்ப, எந்த குறையில்லாத இருப்ப. என்ன சொல்கிற? உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணதாம்மா நானும் நந்தினி உங்களால் கவலைப்பட்டுருக்கோம். நல்ல இடம் அமையிறதுமா, இது எப்படி நாங்கள் விட்டுருவோம்? நீ என்ன சொல்கிற? உனக்கு பூர்ண சம்மதம் தானே? நீ என்ன செய், நீ இந்தியா வந்துட்டு லண்டன் வரது டைம் இருக்காது. நீ நேராக சிங்கப்பூர்லேருந்து லண்டனுக்கு வந்துடும். அப்படியே உன் எங்கேஜ்மெண்ட் கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவா எங்கெங்கே செட்டில் ஆகணுமோ பார்த்துக்கலாம். ஓகே? என்னம்மா சந்தோஷமா? ஹாப்பி? அதான் சொல்லுவோம், ஹாப்பி. தேங்க்யூ. எதுக்கு சொல்கிறேன்னாக்க, நம்ம எல்லாரையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்த அந்த ஆண்டவனுக்கு நன்றி. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா நம்ம? அப்பா லங்கையில் நம்ம பட்ட கஷ்டம், அகதிகளாக வந்தது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்கில் போய் 8 திக்கில் மாட்டிட்டது, இதெல்லாம் மீறி லண்டனில் ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மனிதனோட மனிதாபிமானம் என்னை காப்பாற்றினது, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்த்தது எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். அந்த ஆண்டவனுக்கு நன்றி, தேங்க்ஸ். ஆமாம், அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி. என்ன, பி ஹாப்பி. சந்தோஷத்துக்கு எந்த குறையும் உனக்கு வரவே வராது. ஓகே? நான் லண்டனில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அண்ணா வணக்கம். நீங்களும் நந்தினி அக்காவும் எனக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி. உங்களோட யார் என் மேலே அவ்வளோ அக்கறை காமிக்க போகிறா? நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு சந்தோஷம் அண்ணா. நான் இந்த வாரம் கடைசியில் வந்து லண்டனில் ஒரு அஃபிஷியல் மீட்டிங் இருக்குது. அதுக்கு நான் வந்து அந்த விஷயமாக நான் வந்து செல்கிறேன். நீங்கள் எல்லோரும் அங்கே வருவரை நான் வந்து காத்திருக்கிறேன். உங்கள் எண்ணப்படி நீங்கள் இருவரும் எண்ணியபடி எல்லாமே நல்லதாக நடக்கும் அண்ணா. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் தேவை அண்ணா. வெறுக்கிறேன் அண்ணா. நன்றி. உலகவாரில் உயர பறக்கும் காற்றடைத்த பொம்மையடா, நாம் காற்றடைத்த பொம்மையடா. காற்றடிக்கும் பக்கமெல்லாம் பறந்து செல்லும் வண்ண பொம்மை நாமடா, வண்ண பொம்மை நாமடா. எண்ணம் ஏக்கம் இரண்டும் உண்டு, நமக்கும் உள்ளம் ஒன்றுதானடா. எண்ணம் ஏக்கம் இரண்டும் உண்டு, நமக்கு உள்ளம் ஒன்றுதானடா. இன்பம் துன்பம் இரண்டுமே நம் வாழ்வில் வந்து போவதும் உண்டு. இன்ப துன்பம் இரண்டுமே நம் வாழ்வில் வந்து போவதும் உண்டு. மாயை என்னும் சுழலிலே மறைந்து போவதும் உண்டு, அது மறைந்து போவதும் உண்டு. காற்று இறங்கி போனா நம்ம ஆட்டம் முடிந்து போகுமடா. ஆனால் புத்தம் புதிய பொம்மைகள் வந்து மீண்டும் விண்ணில் பறப்பதை பாரடா.
வாழ்க்கை என்னும் சூழல் காட்டிலே நாம் சிக்கி சுழன்று பறக்கின்றோம். முதலும் முடிவும் இல்லாமல் முகவரியின்றி போகின்றோம். முதலும் முடிவும் இல்லாமல் முகவரியின்றி போகின்றோம்.